ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு லாங் வீடியோ வந்து பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சாப்பாடு வீடியோ, நம்ம வீட்டில் என்னென்ன செஞ்சோம் அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் என்னுடைய சேனலில் வந்து தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு மதிய சாப்பாடு தான் இது. மதியம் வந்து சாப்பாட்டுக்கு நான் இந்த குண்டில் வந்து நான் சாப்பாடு வந்து இங்கிட்ட ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கிட்ட குக்கரில் நான் வந்து துவரம்பருப்பு, ஒரு பூண்டு வந்து ஒரு 6 பல் பூண்டு பல், நல்ல பெரிய பெரிய பல் தான். அது கூட வந்து ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, வெங்காயம், ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், இது எல்லாத்தையும் நான் வந்து நல்லா வந்து உரிச்சிட்டு கழுவிட்டு அது கூட வந்து போட்டுக்கலாம். எப்போதுமே நம்ம சாம்பாருக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா வந்து ஊற வச்சுட்டு பருப்பை நல்லா வந்து என்ன பண்ணணும்னா கழுவிடணும். நல்லா கழுவுனா தான் நமக்கு வந்து கேஸ் வந்து ஃபார்ம் ஆகாது துவரம்பருப்பில். ஓகேங்களா? இதனால பெரிய தக்காளி தான் நான் போட்டிருக்கேன். போட்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு கிண்டுட்டு நம்ம வந்து மூடி வேக வச்சிடலாம். இந்த சைடு சாப்பாடு வந்து வெந்துட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சம்மர் சீசன் பார்த்திங்களா. அதனால் எங்கள் சைடெலாம் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் கொஞ்சம் வந்து கிராமம் தானே, அதனால் முருங்கைக்காய் வந்து கொஞ்சம் வந்து எங்களுக்கு சீப்பாக கிடைக்கும். அதேமாரி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். மாங்காவும் கிடைக்கும். டெய்லி மாங்காய் குழம்பாகவே இருக்கும். டெய்லி மாங்காய் குழம்பு சாப்பிட்டோம்னா சூடு, முருங்கைக்காயும் சூடு. அதனால் நம்ம எப்போயாவது நம்ம சாப்பிட்டுக்கலாம், தப்பு இல்லை. இந்த சைடு வந்து சாதம் வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாம்பாருக்கு வந்து தாளிச்சிடலாம். நான் எப்படி இந்த சாம்பார் வைப்பேன் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கைப்பக்குவம் இருக்கும். நான் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நான் வந்து ஜீரகம் போட்டுக்குவேன். ஜீரகம் சும்மா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு நான் இதை கூட வந்து மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் போட்டு லைட்டாக நம்ம வந்து ரொம்ப கருகிடக்கூடாது. வதக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா கொஞ்சம் நான் வந்து கழனி தண்ணினா எங்கள் சைடு பக்கம் வந்து சாப்பாடை அரிசி வந்து நம்ம கழுவோம் பார்த்திங்களா, அதில் ஃபஸ்ட்டு தண்ணியை வந்து கீழே ஊற்றிடுவோம். 2வது தண்ணியை வந்து நான் காய்கறியெல்லாம் கழுவ யூஸ் பண்ணிக்குவேன். 3வது தண்ணியை தான் நான் வந்து குழம்புக்கு, ரசத்துக்கு இதுக்கெலாம் நான் யூஸ் பண்ணிக்குவேன். எப்போதுமே நான் செய்கிறது வந்து அந்த கைனி தண்ணியும் எங்கள் ஊர் சைடு அதை வந்து கழனி தண்ணின்னு சொல்லுவாங்க, கைனி தண்ணின்னு சொல்லுவாங்க. அதை நல்லா வந்து கொஞ்சோண்டு ஊற்றி அது கூட வந்து நம்ம மிளகாத்தூள், சாம்பார் பொடி, கொஞ்சோண்டு வந்து மல்லித்தூள் போட்டு, நான் மல்லித்தூள் ரொம்ப வந்து இப்போ சாம்பாருக்கு போட மாட்டேன், சும்மா லைட்டாக தான் போட்டு இதை வந்து நான் கடையில் வாங்கினா தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இன்னும் எதுவுமே வாங்கலை. நான் ஒவ்வொரு வீடியோலுமே நான் சொல்லியிருக்கேன். நம்ம வாங்கி மஞ்சள் கூட சேர்த்து வந்து அரைக்கணும். மஞ்சள் வந்து நான் நல்லா காய வச்சுருக்கேன். இந்த மழை கொஞ்சம் முடியட்டுன்னு சொல்லிட்டு நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், நல்லா வந்து கொதித்து வந்துட்டுருக்கு. சாப்பாடும் வெந்துருச்சு. சாப்பாடை வடிச்சு விட்டுறலாம். நான் வந்து கொஞ்சம் இன்றைக்கி விதையாக தான் வடிக்கிறேன். ஏன்னா லெமன் சாதமும் நம்ம கொஞ்சம் செய்ய போகிறோம். நம்ம வீட்டில் வந்து லெமன் காய்ச்சது தான். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா காயெல்லாம் போட்டு வந்து வேக விடலாம். நம்ம எப்போதுமே வந்து புளி வந்து ஒரு பாதி வேக்காடு நம்ம காய் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு புளியை வந்து ஊற்றி அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். முன்னாடியே வந்து காய் கூடயே புளியை வந்து ஊற்றினா கொஞ்சம் வந்து வேகிறதுக்கு, காய்கறிகள் வெஜிடபிள்ஸ் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால் காய்கறியெல்லாம் போட்டு வந்து வேக வச்சாச்சு. இந்த குக்கரில் உள்ள பருப்பையும் வந்து கொஞ்சோண்டு ரசத்துக்கு வந்து எடுத்து வச்சுட்டு நல்லா வந்து கடைஞ்சி நம்ம வந்து எடுத்துட்டு அந்த குக்கர் கூடயே வந்து நம்ம அந்த தாளிச்சு விட்டது, அந்த மசாலா, அதாவது வந்து மிளகாத்தூள் போட்டது, காய் போட்டது எல்லாத்தையும் போட்டு நம்ம இது கூட வந்து கத்திரிக்காய் வந்து நம்ம இறக்க போகும்போது போட்டால் போதும். புளிகிளி எல்லாமே ஊற்றியாச்சு, உப்பும் போட்டாச்சு, கத்திரிக்காயும் போட்டு இன்றைக்கி வந்து முருங்கைக்காய், உருளைக்கிழங்க முன்னாடியே வேக வச்சாச்சு அந்த வதக்குறது கூடயே. இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் சேர்த்துருக்கோம். கத்திரிக்காய் வந்து நல்லா வந்து கொஞ்சம் ஒரு 3/4 பதம் இருந்துச்சுன்னா கூட போதும். ஏன்னா அந்த ஹீட்லேயே அது வந்து நல்லாவே வந்து மீதி ஒரு 1/4 வேக்காடு வந்து வெந்துடும். நல்லா வந்து வேகட்டும். இந்த சைடு வந்து ரசத்துக்கு நான் வந்து நேற்று வச்ச ரசம், நேற்று எனக்கு கொஞ்சம் உடம்பு செல்லாமல் இருந்துச்சுன்ட்டு நான் மிளகு ரசம் வச்சேன் பார்த்தீங்களா. அதனால் நான் அது கூட பருப்பு தண்ணி மட்டும் கொஞ்சோன்னு போட்டு ஒரு 1/2 தக்காளி பழத்தையும் நல்லா புழிஞ்சு விட்டு சும்மா லைட்டாக ஒரு கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம் ரசத்தை.
இப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் வந்து குழம்பு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அது கூட வந்து கொஞ்சம் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி தழை மட்டும் சேர்த்து விட்டு இறக்கிட்டால் போதும். ஓகேங்களா, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது வந்து நான் முட்டை வறுவல் வந்து பண்ண போகிறேன். முட்டை வந்து வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஜீரகம் போட்டுவிட்டு ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வந்து வதக்கியாச்சு. வதக்குனதுக்கப்புறம் நம்ம வந்து எனக்கு வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினா தான் பிடிக்கும். வதங்கினதுக்கப்புறம் முட்டையை வந்து நம்ம ஒரு 2 முட்டையை வந்து பொத்து ஊற்றி அதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது கூட வந்து லைட்டாக வந்து மிளகாத்தூள், லைட்டாக வந்து உப்பு போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டால் நம்ம வந்து முட்டை வறுவல் வந்து ரெடி. நான் முட்டை ஆம்லேட் போடலான்னு தான் நான் வந்து நிறைய வெங்காயம் வந்து எடுத்தேன். பாப்பா வந்து வேணாம்மா, நான் சாப்பாட்டில் வந்து முட்டை சாதம் மாதிரி கூட பெருசு சாப்பிட்டுங்க அப்படிங்கவும் நான் சரி முட்டை வறுவலாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான், முட்டை வறுவல் வந்து ரெடி பண்ணிட்டோம். இது கூட வந்து நம்ம அந்த மல்லித்தலையும் சேர்த்தாச்சு. ஓகேங்களா, அவ்வளோதான். நம்ம முட்டை வந்து எப்போ செஞ்சாலும் அது கூட வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் தூளை வந்து கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து இப்போது நான்வெஜ் வந்து செய்யும்போது நம்ம அதாவது வந்து மீன், அதாவது வந்து சிக்கனு மட்டன் இது கூட வந்து கழுவும் போது நம்ம என்ன பண்ணோம்னா நான் எப்போதுமே வந்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவிடுவேன். ஆனால் நம்ம வந்து முட்டைக்கு நம்ம எப்படி கழுவுறது? அதனால் நான் எப்போதுமே முட்டை செய்யும்போது கொஞ்சம் மஞ்சள் தூள் கூடவே செஞ்சுக்குவேன். அது வந்து நல்லா கிருமி நாசினி. இப்போது இது வந்து எதுக்காக அப்படின்னா நான் வந்து லெமன் சாதம் செய்கிறதுக்கு இதுக்கு வந்து நான் செக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். கடுகு போட்டுவிட்டு நான் வந்து ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு இஞ்சி அதாவது வந்து முட்டை மறந்துட்டேன். முட்டை வறுக்கிறதுக்கு நான் லைட்டாக வந்து இஞ்சி போட்டேன். அந்த கொஞ்சம் ஸ்மெல்லு அந்த டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இது வந்து நம்ம லெமன் சாதத்துக்கு தான் ரெடி பண்ணுறேன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டாச்சு. அது கூட வந்து 2 பச்சை மிளகாய் போட்டு சும்மா லைட்டாக ஒரு பாதி துண்டு கொஞ்சோண்டு வந்து இஞ்சி போட்டு கருவேப்பிலை போட்டு ஒரு வதக்கி விட்டு மஞ்சள், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், நான் லெமன் வந்து ஒரு 2 லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன். அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு அதையும் வந்து போட்டு லைட்டாக சால்ட்டு தூள் உப்பு போட்டு நம்ம வந்து இறக்கிடலாம். இதுக்கு வந்து மஞ்சள் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ரொம்பையும் வந்து போட்டால் ரொம்ப மஞ்சள்னு இருக்கும். ரொம்ப லைட்டாக போட்டாலும் ஒரு மாதிரி வெளுத்து பண்ண மாதிரி இருக்கும். அதனால் ஒரு மீடியமாக நம்ம வந்து மஞ்சள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது வந்து நம்ம லெமன் சாதத்துக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது வந்து நம்ம வீட்டில் வந்து இப்போ காய்க்குது. இப்போ மழை பெஞ்சது இருக்குல்ல, அதனால் நிறையா வந்து இப்போ பிஞ்சு எல்லாமே கொஞ்சம் அப்படியே பெருசாகி கொஞ்சம் அப்படியே பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது. பாருங்கள், உங்கள் ஊர்லலாம் ஒரு எலுமிச்சம்பழம் எவ்வளோன்னு சொல்லுங்கள். நாங்களாம் அங்கே யாராவது கேட்டால் நாங்கள் சும்மாவே பிச்சு கொடுத்துருவோம். நான் வந்து எங்கள் எலுமிச்சை மரத்தில் 2 வாளி நிறையா பிப்பேன். யாராவது கேட்டால் சும்மாவே கொடுத்துருவோம். அதுதான் கிராமம். டவுனில் வந்து ஒன்றா இருந்தாலும் ஒரு இலக்கு கீரையாக இருந்தாலும் காசு கொடுத்து தான் வாங்கணும். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம சாதத்தை போட்டு பெசஞ்சிட வேண்டியதான், கரட்டிட வேண்டியதான். பாருங்கள், சாதமும் வந்து நல்லா உதிரியாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாம்பார் நான் குக்கரில் தான் வச்சேன். இதை வந்து நான் என்ன பண்ணணும்னா நான் சில்வர் குண்டானுக்கு மாற்றணும் இம்மீடியட்டாக. இது வந்து நேற்று வச்ச ரசத்தில் ஒரு பாதி தக்காளியும் நான் வந்து பருப்பு தண்ணியும் ஊற்றி ஒரு லைட்டாக வந்து ஒரு கொதிக்க விட்டுருக்கேன். லெமன் சாதமும் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து முட்டை வறுவல். எப்படி இருக்குது எங்கள் சமையல்? அசத்தலாக இருக்கா? பாருங்கள், வாங்க சாப்பிட்லாம். என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.